ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்ய மத்தியமாம் அஸ்மதாச்சார்ய பர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஓம் நாராயணம் நமஸ்கிருத்ய நரஞ்சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் சைவ ததோ ஜெயமுதீரயேத். यस्याज्ञया जगत्सृष्टा विरिञ्चिः पालको हरिः संहर्ता कालरुद्राख्यः नमस्तस्मै पिनाकिने. சிவகணங்களுக்கும் தேவகணங்களுக்கும் நடுவில் யுத்தம் நடக்கிறது. யுத்தத்துல மகாவிஷ்ணு தேவ சைன்யத்தை முன்னிருந்து நடத்துறார். சிவகணங்களோட சேனைய வீரபத்ரர் தளபதியாக முன்னிருந்து சேனை தலைவரா அவர் யுத்தம் பண்றார் அளவுக்கு பார்த்தோம். தேவர்கள் வேத பலத்தினால முதல்ல ஜெயிக்கவும் வீரபத்ரரே இறங்கி தன்னுடைய சைன்யத்தை கொஞ்சம் ரீஆர்கனைஸ் பண்ணி ருத்ரகணங்களை முன்னிறுத்தி யுத்தம் பண்றார். அப்போ யோகினிகள், சக்கரணிகள், நவதுர்க்கைகள் இவாள்லாம் ரொம்ப ஆக்ரோஷமான யுத்தம் பண்ணவும் அங்க தேவர்களுடைய பக்கத்துல அதிகமான பாதிப்பு ஏற்பட ரத்தத்தை குடித்தார்கள்ன்றதெல்லாம் பார்த்தோம். விதாரிய தேவான் அகிலான் பபௌ சோனிதம் அத்புதம். ஷாக்கினி டாக்கினி ரௌத்ரா நவதுர்காஸ்ததைவ ச யோகின்யः யாதுதான்யஸ்ச ததா கூஷ்மாண்டகாதயः நேதுஹு பபுஹு சோனிதம் ச புபுஜுஹு பிஷிதம் பஹு. ரத்தத்தை குடிக்கிறதுக்கெல்லாம் இந்த கணங்கள்லாம் மாம்சத்தை அப்படி தின்றது மாதிரி ரொம்ப உக்கிரமா சிவகணங்கள் ருத்ரகணங்களுடைய ஒரு யுத்தம் ரொம்ப உக்கிரமா இருந்தது அப்படின்னு வர்ணிக்கிறது. பக்ஷ்யமானம் ததா சைன்யம் விலோக்கிய சுரராட் ஸ்வயம் விஹாய நந்தினம் பశ్చాத் வீரபத்ரம் சமாக்ஷிபத். நந்தியோட யுத்தம் பண்ணிட்டு இருந்த தேவேந்திரன் இப்படி சிவகணங்கள்லாம் தேவர்களுடைய பக்கத்தை ரொம்ப பாதிப்பு ஏற்படுத்துறது பார்த்துட்டு நந்தியை விட்டுட்டு வீரபத்ரர்கிட்ட வந்தாராம். வீரபத்ரோ விஹாயைவ விஷ்ணும் தேவேந்திரம் ஆஸ்திதா தயோஹோ யுத்தம் அபூத் கோரம் புதாங்காரகயோரிவ. வீரபத்ரர் விஷ்ணுவோட யுத்தம் பண்ணிட்டு இருந்தத விட்டுட்டு அவரும் தேவேந்திரன் கிட்ட யுத்தம் பண்றதுக்கு வந்துட்டார். ரெண்டு பேரும் ஒருத்தரோட ஒருத்தர் யுத்தம் பண்றா. வீரபத்ரரும் தேவேந்திரனும் மகா பயங்கரமான யுத்தம் நடக்கிறது. கோரம் தயோஹோ யுத்தம் அபூத். கோரமான யுத்தம் எப்படின்னா புத அங்காரகர்களுக்கு நடுவுல, அங்காரகன்னா செவ்வாய், புதனுக்கும் அங்காரகனுக்கும் ஒத்து வராது, அவர்களுக்கு நடுவுல யுத்தம் நடந்ததுன்னு விவரிக்கப்பட்டிருக்கு. அது அந்த யுத்தம் எவ்வளவு பயங்கரமா இருந்ததோ அத மாதிரி இது யுத்தம் நடந்தது இவா ரெண்டு பேருக்கும்னு சொல்றது. வீரபத்ரம் பிரதாசக்ரோ வீரபத்ரம் பதாசக்ரோ ஹந்து காமஸ்வரான்விதः தாவத் சக்ரம் கஜஸ்தம் ஹி பூரயாமாச மார்கணைஹி. வீரபத்ரோ ருஷாவிஷ்டோ துர்நிவார்யோ மகாபலः ததேந்திரேண ஹதசீக்ரம் வஜ்ரேண சதபர்வணா. வீரபத்ரர், சக்கரன்னா தேவேந்திரனுக்கு இன்னொரு பேர். வீரபத்ரரை தோக்கடிக்கணும்ன்ற ஒரு வெறியில தேவேந்திரன் என்ன பண்றான்னா
அவனுடைய ஐராவதத்துல இருந்துட்டு பலவிதமான ஆயுதங்களை வச்சு கணங்கள்னால வீரபத்ரர் மேல ஏவறான். இவர் 1000 கைகள், பயங்கரமான ஒரு முகம், வெளியில நீண்ட பற்கள், 5 முகம், இப்படியெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அப்பேற்பட்ட உக்கிரமான ரூபமா இருக்கக்கூடிய வீரபத்ரர் அவ்வளவு ஈஸியா தோற்கடிக்கப்படக்கூடியவர் இல்ல. துர்நிவார்யா மகாபலஹா. அப்படிப்பட்ட வீரபத்ரருக்கு கோவம் வந்துடுதான். ததா இந்திரேண ஆகத சீக்கிரம் வஜ்ரேன சதபர்வனா. இந்திரன் வஜ்ராயுதத்தை எடுத்து தாக்குறான். சகஜஞ்ச சவஜ்ரம் ச வாசவம் கந்துமுத்யதः ஆஹாகாரோ மகானாசீத் பூதானாம் தத்ர பஷ்யதாம். அப்போ இந்த யுத்தத்தை பார்த்து இந்த வஜ்ராயுதத்தை எடுத்து இவரும் வீரபத்ரன் அவருடைய யுத்தம் வேகத்தையும் பார்த்து எல்லாம் திகைச்சு போய் ஹாஹாகாரம் பண்றா. வீரபத்ரம் ததாபூதம் ஹந்து காமம் புரந்தரம் துவரமானஸ்ததா விஷ்ணோஹோ வீரபத்ராகிரதஸ்திதா. இந்திரனை கொல்றதுக்கு வீரபத்ரன் அந்த வஜ்ராயுதத்தையும் யானையும் தாக்க ஆரம்பிச்சதும் அதை பார்த்த மகாவிஷ்ணு, இதுக்கு மேல விட்டா வீரபத்ரர் தேவேந்திரனை தோக்கடிச்சிருவார் இல்ல கொன்னுடுவார்ன்றதுனால விஷ்ணு வந்துட்டாராம். திருப்பி வீரபத்ரனுக்கு எதிர்க்க நின்னாராம். சக்கரம் ச பிருஷ்டத கிருத்வா யோதயாமாச வைத்ததா வீரபத்ரஸ்ய விஷ்ணோஸ்ச யுத்தம் பரமபூத்ததா. சக்கரனாகிய தேவேந்திரனை பின்னாடி தள்ளிட்டு மகாவிஷ்ணு வீரபத்ரரோட போட்ட யுத்தமானது மிக பயங்கரமான யுத்தமாக இருந்தது. சாஸ்திராஸ்திரைஹி விவிதாகாரைஹி யோதயாமாச ஆசதுஸ்ததா புனர்நந்தினமாலோக்ய சக்ரோ யுத்த விஷாரதः துவந்தயுத்தம் சுதுமுலம் தேவானாம் பிரதமைஸ் சஹா. அதனால பலவிதமான அஸ்திரங்களால மகாவிஷ்ணுக்கும் வீரபத்ரருக்கும் நடுவில் யுத்தம் நடக்கிறது. அப்போ தேவேந்திரன் அங்கிருந்து கிளம்பி நந்தியோட துவந்த யுத்தம் பண்ண ஆரம்பிச்சுட்டான். துவந்த யுத்தம் சுதுமுலம் தேவானாம் பிரமதை சஹா. தேவ பிரமதர்களோடு கூட சேர்ந்துண்டு யுத்தத்தில் ஈடுபட்டானா இந்திரன். பிரமதா மதிதா தேவைஹி சர்வே தே பிராத்ரவத்ரணாத் கணான் பராங்முகான் திருஷ்ட்வா சர்வே தே வியாதயோ பிருஷம் ருத்ரகோபாத் சமுத்பூதா தேவாஸ்சாபி பிரதுத்ரூஹு. அப்போ இந்த கணங்கள்லாம் சண்டையில முன்னுக்கும் பின்னுக்குமா திரும்பி போயிட்டு வரதையும் பார்த்து, என்ன அந்த வியாதிகள் உற்பத்தி ஆச்சே ஈஸ்வரன்டேந்து, ருத்ரகோபாத் சமுத்பூதாக, அந்த ருத்ரகோபத்திலிருந்து ஏற்பட்ட வியாதிகள் வந்தது அப்படின்னு பார்த்தோமே. அந்த வியாதிகளும் ஜுவரங்கள். ஜுவரைஸ்து பீடிதான் தேவான் திருஷ்டுவா விஷ்ணுர் ஹசன்னிவ. அந்த வியாதிகள்லாம் என்ன பண்ணதான்னா, ஜுவரங்கள்லாம் போய் தாக்க ஆரம்பிச்சுடுத்தான் தேவதைகளை. ருத்ரகோபாத் சமுத்பூதா தேவாஸ்சாபி பிரதுத்ரூஹு. தேவர்களை மேல பாஞ்சுதான். ஜுவரைஸ்து பீடித்தான் தேவான். அந்த தேவர்கள் ஜுவரத்தினால பீடிக்கப்பட்டதை பார்த்த மகாவிஷ்ணுவானவர் சிரித்து கொண்டு ஜீவகிராகண ஜக்ராஹ தேவான்ஸ்தாஞ்ச பிருதக் பிருதக் தேவாஸ்வினௌ ததா ஆகூய வியாதீன் அந்தும் ததா பிருதிம். அதனால தேவர்கள்லாம் தனித்தனியாக இதுல பாதிக்கப்பட்டவர்களை பார்த்து கொள்வதற்காக அஸ்வினி குமாரர்களை வரவழைச்சாராம் மகாவிஷ்ணு. தேவாஸ்வினௌ ததா ஆகூய, அஸ்வினி குமாரர்கள் கூப்பிட்டு வியாதீன் ஹந்தும் ததா பிருதிம், இந்த வியாதியை தீர்க்கறதுக்காக பிரயத்தனம் பண்ணாராம். ததௌ தாபியாம் பிரயத்னேன கணயித்வா சுபுத்திமான். மிகப்பெரிய புத்திமானாகிய மகாவிஷ்ணு அவர் தானே இந்த மருத்துவத்திற்கு ஔஷதிக்கெல்லாம் தலைவரா இருக்கிறது மகாவிஷ்ணு ஸ்வரூபம் தானே. அதனால ததௌ தாபியாம் பிரயத்னேன கணயித்வா சுபுத்திமான் ஜுவரான்ஸ்ச சன்னிபாதான்ஸ்ச அந்யே பூத துருகஸ்ததா. சன்னிபாதங்கள், ஜுவரம்
முதலானவைகள் எல்லாம் சன்னிபாத்தங்களும் முதல்ல பார்த்தோம். 13 சன்னிபாத்தங்கள், 1000 ஜுரங்களை உற்பத்தி பண்ணார் பரமேஸ்வரன் கோபத்தினால அப்படிங்கிறத பார்த்தோம். அது எல்லாத்தையும் தான் சர்வான் நிகிரஹீத்வா அத அஸ்வினௌ தௌ முதான்விதௌ, அஸ்வினி குமாரர்கள் அதை நீக்கி சந்தோஷத்தை ஏற்படுத்தினாலாம் தேவர்களுக்கு. விஜ்வரானத தேவான்ஸ்ச கிருத்வா முமுததுஷ்சிரம். அப்புறம் மிகுந்த சந்தோஷத்தை அடைந்தார்கள் தேவர்கள் ஜுரம் போனதுனால அப்படின்னு பார்க்கிறோம். தைர்ஜிதம் யோகினி சக்கரம் பைரவம் வியாகுலீகிருதம் தீக்ஷ்ணாக்ரைஹி பாதயாமாசுஹு ஷரைர்பூத கணானபி சுரைர்வித்ராவிதம் சைன்யம் விலோக்கிய பதிதம் புவி வீரபத்ரோ ருஷாவிஷ்டः விஷ்ணும் வச்சனமப்ரவீத். இப்படியெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் திருப்பியும் கணங்கள் பக்கம் வந்து ரொம்ப க்ஷீணம் அடைஞ்சிடுறது. அப்போ சுரைஹி வித்ராவிதம் சைன்யம் விலோக்கிய பதிதம் புவி, அதனால தேவர்களால திருப்பியும் தோற்கடிக்கப்படக்கூடிய நிலைக்கு வந்ததை பார்த்து வீரபத்ரோ ருஷாவிஷ்டா விஷ்ணும் வச்சனம் அப்ரவீத், ஏன்னா மகாவிஷ்ணுவால தானே இந்த தோல்வி ஆயின்னு இருக்கு. அதனால வீரபத்ரருக்கும் வந்துட்டுதான் விஷ்ணுவை பார்த்து சொல்றார், தொம் சூரோசி மகாபாஹோ தேவானாம் பாலகோஹ்யசி யுத்யஸ்வ மாம் பிரதி பிரயத்னேன யதி தே மதிஹி ஈத்ருஷி இதி யுக்த்வா தம் சமாசாத்ய விஷ்ணும் சர்வேஸ்வரேஸ்வரம் வவர்ஷ நிஷிதைஹி பாணைஹி வீரஹா வீரபத்ரோ மகாபலஹா. நீர் பெரிய மகாபாகு, பெரிய சூரர் தான். தேவானாம் பாலகோஹ்யசி, தேவபாலராக இருக்கக்கூடிய மகாவிஷ்ணு ஸ்வரூப நீங்கள் என்ன எங்கிட்ட யுத்தம் பண்ணுங்கோன்றார். யுத்யஸ்வ மாம் பிரயத்னேன எதித்தே மதிஹி ஈத்ருஷி, இந்த மாதிரி நீங்க தான் ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தோட இருக்கேன்னா வாங்க எங்கிட்ட சண்டை படுங்கோ, என்னை ஜெயிச்சுட்டு நீங்க ஜெயிச்சதா ஆகட்டும். இத்தியுக்த்வா தம் சமாசாத்ய விஷ்ணும் சர்வேஸ்வரேஸ்வரம், அதனால எல்லா ஈஸ்வரர்களுக்கும் ஈஸ்வரனாக இருக்கக்கூடிய மகாவிஷ்ணு, சர்வாந்தர்யாமி சர்வாத்மாவாக இருக்கக்கூடியவர், சாட்சாத் பரமேஸ்வர ஸ்வரூபம் தானே மகாவிஷ்ணு. ரெண்டு பேரும் பேதம் இல்லைன்னு சொன்னாரே, அதனால அப்படிப்பட்ட மகாவிஷ்ணுவை வவர்ஷ நிஷிதைர்பாணைஹி வீரபத்ரோ மகாபலஹா, அப்படிப்பட்ட ஈஸ்வரன் பார்த்தே வில்லு விடுற அம்பு விடுறாராம். ததா சக்கரேன பகவான் வீரபத்ரம் ஜகானசஹா, அதனால மகாவிஷ்ணு வீரபத்ரர் இப்படி உக்ரமா சண்டை போடுறத பார்த்து சக்கரத்தை எடுக்கிறாராம். சுதர்சன சக்கரத்தை எடுத்து அவர் மேல விட்டார் மகாவிஷ்ணுன்னு இருக்கு. ஆயாந்தம் சக்கரம் ஆலோக்கிய கிரசிதம் தக்ஷணாத் தத் கிரசிதம் சக்கரம் ஆலோக்கிய விஷ்ணு பரபுரஞ்சய முகம் தஸ்ய பராமிருஜ்ய விஷ்ணுனா உத்கலிதம் புனः. சக்கரம் வேகமா வருதான். யாரை பார்த்து? வீரபத்ரர் பார்த்து. வீரபத்ரர் என்ன பண்றார்? வாயை திறந்து சக்கரத்தை முழுங்கிடுறாராம். ஆயாந்தம் சக்கரம் ஆலோக்கிய கிரசிதம் தக்ஷணாத் தது, அதனால கிரசனம்னா விழுங்கிறது. சக்கரத்தை விழுங்கிடுறார் வாயில. கிரசிதம் சக்கரம் ஆலோக்கிய விஷ்ணு பரபுரஞ்சய, மகாவிஷ்ணு அதை பார்க்கிறார். சரி, நம்ம முதல்ல ஒரு வாக்கியம் கொடுத்தாரோன்னு அவருக்கு என்ன கொடுத்தார்? நீ ஒன்னால ஆன வரைக்கும் யுத்தம் பண்ண, ஒரு நிலை வந்ததுக்கு அப்புறம் உன்னுடைய அஸ்திரங்கள் தீர்ந்தெடுத்து நானும் யுத்தம் ஓரளவு பண்ணி முடிச்சிட்டேன்னா நான் கிளம்பிடுறேன்னு சொன்னாரோன்னா அந்த இடம் வந்து புரிஞ்சுட்டார். ஏன்னா வந்து சக்கரத்தை முழுங்கிட்டாரு. அதனால கசிதம் சக்கரம் ஆலோக்கிய விஷ்ணு பரபுரஞ்சயா முகம் தஸ்ய பராமிருஜ்ய, போய் வாயை பிடிச்சி அழுத்தி விஷ்ணுனா உத்கலிதம் புனக, வெளியில விழுந்துட்டான். நேர போய் வீரபத்ரருடைய அந்த முகத்துல போய் அழுத்துறார். அழுத்தின உடனே விஷ்ணுனா உத்கலிதம், வாயிலிருந்து பிடுங்கிடுறாராம் சக்கரத்தை திரும்பி. ஸ்வசக்கரமாதாய மகானுபாவோ திவங்கதோக்ஷோ புவனைக பர்த்தா, அதனால சக்கரத்தை எடுத்துட்டு திரும்பி போயிடுறார் மகாவிஷ்ணு, வைகுண்டத்துக்கு போயிடுறாராம். ஸ்வசக்கரம் ஆதாய மகானுபாவா, மகானுபாவா புவனைக பர்த்தா, பர்த்தானா வியாபிச்சிருக்கவர் அர்த்தம். புவன ஏக பர்த்தா, ஒரே ஸ்வரூபமாக உலகம் முழுக்க பறந்து வியாபித்திருக்கக்கூடிய மகாவிஷ்ணுவானவர் திவங்கதா, அங்க தன்னுடைய இடத்துக்கு போயிட்டார்னு அர்த்தம். திவங்கதகானா மறைந்து விட்டார், அந்தர்தனம் ஆயிட்டார்னு அர்த்தம். புவனைக்கு வர்த்தான்னு சொல்லியாச்சு, எல்லாத்தையும் வியாபிச்சிருக்காருன்னா அப்ப எங்க போகிறது? தன்னுடைய சுரூபத்தில் லயம் அடையறார் போயின்னு அர்த்தம். திவங்கதகான்னு, அதனால்தான் வைகுண்டம் பிராப்தகான்னு போடல இங்க. திவங்கதா அக்ஷஹா, க்ஷயமில்லாதவராகிய மகாவிஷ்ணுவானவர் புவனைக்க பக்தான்னு சொல்லக்கூடிய அந்த மகாவிஷ்ணு தன்னுடைய இடத்துக்கு போனார்.
மறைந்து விட்டார். ஞாத்வாச்ச தத் சர்வமிதம் ச விஷ்ணு கிருதீகிருத்தம் துஷ்பிரசகம் பரேஷாம். எதெல்லாம் செய்யணுமோ அதை செஞ்சாச்சு, தன்னுடைய வேலையை இங்க பண்ணி முடிச்சாச்சுன்றது. ஞாத்வாச்ச சர்வமிதம் கிருதீகிருத்தம், எதெல்லாம் இங்க தன்னுடைய கடமையாக செய்ய வேண்டியது இருக்கோ அதை தான் செஞ்சிட்டோங்கிறத தெரிந்து விட்டதுனால, ஏன்னா தான் மகாவிஷ்ணுவிட்ட யுத்தம் பண்றதுக்கு எதிர்க்க இருக்கவாளால முடியுமோ, அதனால துஷ்பிரசகம் பரேஷாம், மற்றவளால அவ்வளோ ஜெயிக்க முடியாதவராகிய மகாவிஷ்ணுவானவர் இதுக்கப்புறம் நம்ம இங்க யுத்தம் பண்ண வேண்டியதில்லை அப்படிங்கிறதுனால தானே திரும்பி போயிட்டார் அப்படின்னு பாக்குறோம். அதனால இது தோத்து போயிட்டார்னு அர்த்தம் இல்லை. அவர் முதல்லயே அதனாலதான் வாக்கியம் கொடுத்துட்டார். ஈஸ்வரனால இங்க அவனுடைய கர்மானால அவன் கஷ்டப்பட போறாங்கிறத தக்ஷன் கிட்டையும் முதல்லயே சொல்லிட்டார். வீரபத்ரர் கிட்டையும் மகாவிஷ்ணு என்ன சொன்னார், நான் யஜ்ஞ ரட்சணம் பண்ண வேண்டியது என் கடமை. அது மட்டும் இல்லாமல் பக்த பராதீனனா இருக்கக்கூடிய நானா இருக்கட்டும் பரமேஸ்வரனா இருக்கட்டும், எங்க பக்தர்கள் ஒண்ணுத்த விரும்பி கேட்டுட்டான்னா அதை மீறது கிடையாது இல்லையோ. பஸ்மாசுரன் தலையில கை வைக்க போறான்னு தெரியாமையாம் வரத்தை கொடுத்தார். பரமேஸ்வரன் வரத்தை கொடுத்ததுக்கு அப்புறமும் ஏன் கொடுத்தாருன்னா பக்த பராதீனர். அந்த மாதிரி மகாவிஷ்ணு பக்த பராதீனர்னு இங்க தன்னை சொல்றார். நான் ஏன்னா மகாவிஷ்ணுவே அதை சொல்றார், பக்த பராதீன் நான் மட்டும் இல்ல, பரமேஸ்வரன் ரெண்டு பேருமே பக்த பராதீனர்கள் தான் அப்படின்னு சொன்னதை பார்த்தோம். அதனால பக்தர்கள் எதை வேண்டாலோ அதை உடனே கொடுக்க வேண்டியது எங்களோட இயற்கை. அது பரமேஸ்வரனுடைய சுபாவமே அதுதான். ஏன்னா சாட்சாத் ஸ்வரூபம் இருக்கே, பிரம்மஸ்வரூபம் தானே சர்வ ஆதாரமா இருக்கு. அதனால எல்லாத்தையும் கொடுக்கறது அந்த ஸ்வரூபம் தான். அப்படிங்கிறதுனால அது எப்படி எதனால கொடுக்கறதுன்னா பிரார்த்தனையினால நமக்கு கிடைக்கிறது. பிரார்த்தனை அப்படிங்கிறதுனால என்னன்னா அந்த சர்வாத்ம வஸ்துவை நம்ம போய் தொடறோம். எப்போ அந்த ஈஸ்வரன் ரெக்கக்னைஸ் பண்றோமோ, ஈஸ்வரன் சர்வாந்தர்யாமி சர்வவியாபி பரமேஸ்வரன்ற அந்த பாவம் எப்போ ஒருத்தனுக்கு ஏற்பட்டு அதை போய் அந்த ஈஸ்வரனை தொடரானோ, புத்தினால தொடறதுன்னா என்ன, தன்னுடைய புத்தினால தொடரானோ, அந்த க்ஷணமே அவனுக்கு அவனுடைய பிரார்த்தனைகள் பூர்த்தியாருது, ஆயுதம் ஆகணும். ஏன்னா அது ஈஸ்வரனுடைய சுவாவமே அப்படிதான். அதனால பக்தபராதீனனாக இருக்கக்கூடிய நான் பண்ணிதான் ஆகணுங்கிறதுனால சண்டைக்கு வந்திருக்கேன். இருந்தாலும் நீயும் உன்னுடைய கடமை, அதனால எங்கூட சண்டை போடுற. எந்த ஒரு கிணத்துல உன்னுடைய அஸ்திரங்கள் தீர்றதோ, நானும் எல்லா விதமான அஸ்திரங்களும் பிரயோகம் பண்ணிட்டனோ, அப்ப நீயும் உன் கடமையை செஞ்ச மாதிரி ஆயிடும், நானும் என் கடமையை செஞ்ச மாதிரி ஆயிடும். செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் நான் யுத்தத்திலையும் திரும்பி போயிடுறேன்னு முதல்லயே வாக்கு கொடுத்தார் மகாவிஷ்ணு. அதை ஹானர் பண்ணி அவர் இப்ப கிளம்பிட்டார். இதி ஸ்ரீ ஸ்காந்தே மகாபுராணே ஏகாஷீதி சாகஸ்யாம் சம்ஹிதாயாம் பிரதமே மாஹேஸ்வர கண்டே கேதார கண்டே வீரபத்ராதீனாம் விஷ்ணுவாதிபிஹ சஹ யுத்த வர்ணனம் நாம சதுர்த்தோऽध्यायः. அத பஞ்சமோऽध्यायः வீரபத்ரேண தக்ஷசிரச்சேதனம். தக்ஷசிரச்சேதனம்ன்ற இந்த 5வது அத்தியாயம் ஆரம்பிக்கிறது. லோமஷ உவாச்ச விஷ்ணௌ கதே ததா சர்வே தேவாஸ்ச ரிஷிபிः சஹ விநிர்ஜிதாः கணைः சர்வே ஏத யஜ்ஞோபஜீவினः. भृगुञ्च पातयामास श्मश्रूणां लुञ्चनं कृतं द्विजांश्चोत्पाटयामास पूष्णो विकृतविक्रियान्. विडम्बिताः स्वधा तत्र ऋषयश्च विडम्बिताः ववृषुस्ते पुरुषेण वितानाग्नौ रुषान्विताः. अनिर्वाच्यं तदा चक्रुः गणाः क्रोधसमन्विताः. अंतर्वेद्यंतरगतो दक्षो वै महतो भयात् तं निलीनं समाज्ञाय हनिनाय रुषान्वितः. कपोलेषु गृहीत्वा तं खड्गेनोपहतं शिरः. अभेद्यं तच्चिरो मत्वा वीरभद्रः प्रतापवान् स्कन्दं बद्ध्यां समाक्रम्य कन्दरे पीडयत्. तदा कन्दरात् पाट्यमानाश्च शिरश्चिन्नं दुरात्मनः. दक्षस्य तथा तेन वीरभद्रेण धीमता तच्चिरः सुगुतं कुण्डे ज्वलिते तक्षणात् तदा. லோமசர் தொடர்றார். மகாவிஷ்ணு போனதும் தேவர்கள் ரிஷிகள் எல்லாரும் கிளம்பிட்டாலாம். கணேஷ் ஆனா மீதி இருக்கிறவாள கணங்கள்லாம் ரொம்ப துன்பப்படுத்துறதாம். மீதி இருக்கக்கூடிய தேவர்கள் பிருகு எல்லாரையும் இந்த கணங்கள் ரொம்ப
அவாச்சியம் அனிர்வாச்சியமா சொல்ல முடியாத அளவுக்கு துன்பப்படுத்துறதா. ஏன்னா மகா கோபத்துல இருக்கு எல்லாம். ஏற்கனவே அம்பாள் அக்னி பிரவேசம் பண்ணதையும் பார்த்திருக்கு. அதுக்கப்புறம் பெரிய யுத்தம் நடந்திருக்கு. அங்கேயும் பல இன்னல்களை சந்திச்சு அதுக்கப்புறம் தான் இந்த இந்த யுத்தத்துல ஜெயம் கிடைச்சிருக்குங்கிறதுனாலையும் எல்லாம் ஒரு உத்வேகத்துல ஒரே அமக்கலம் பண்றதான் அந்த கணங்கள்லாம். பிருகுஞ்ச பாத்தயாமாச ஸ்மஸ்ரூணாம் லுஞ்சனம் கிருதம். பிருகுனுடைய தாடியை பிடிச்சு இழுக்கிறது, குடுமையை பிடிச்சு வெட்டுறது. அதே மாதிரி அங்க இருந்த பண்டிதர்கள் அவர்களையும் துன்பப்படுத்துறது. அப்புறம் பூஷ்ணனாகிய சூரியனுடைய பல்ல உடைச்சு விட்டான். பூஷ்ணோ விகிருத விக்ரியான். அதெல்லாமே ஒரு தாத்பரியம் தான். சூரியனுடைய கிரணங்கள் தான் சூரியனுக்கு பல்லு. விடம்பிதா ஸ்வதா ரிஷயஸ்ச விடம்பிதாக. ஸ்வதாவாக இருக்கக்கூடிய ஸ்வதா ஸ்வாஹா ஸ்வதான்னு 2 விதமான தேவதைகள் சொல்லப்படுறது. யஜ்ஞத்துல உபயோகமாற தேவதைக்கு ஸ்வாஹா. ஸ்வதாங்கிறது பித்திரு சம்பந்தமாக ஸ்வதா நமகான்னு சொல்றோமே அந்த ஸ்வதா. அவர்களும் கேலி செய்யப்பட்டார்கள். ரிஷயஸ்ச ரிஷிகளும் கிண்டல் பண்ணப்பட்டாலாம். ஏதோ மார்க் பண்ணிட்டு இருந்துதான் இந்த கணங்கள்லாம். அப்போ அக்னியிலையும் போய் கண்டத்தையும் குப்பையை போட்டுட்டு இதை எச்சரித்து பிண்டு அமக்கலம் பண்ணித்தான் அந்த. ஏன்னா தக்ஷ யஜ்ஞம் வினாசய அப்படின்னு சொல்லிட்டார் கௌல்யோ பகவான். பரமேஸ்வரன் வந்து தக்ஷ யஜ்ஞம் வினாசயன்னு சொல்லி அனுப்பினார். விநாசம் பண்றதுக்கு என்னன்னா பண்டிதால வந்து ஹிம்சை பண்றது, தேவதைகளை துரத்துறது, யஜ்ஞத்துல வந்து அக்னியை வந்து மலினம் பண்றது. இதை பண்ணும்போது அதுதான் பண்ண வேண்டியிருக்கு. அதனால அனிர்வாச்சியம் ததா சக்ருஹு கணாகா குரோத சமன்விதாக. குரோதத்தோடு இருக்கக்கூடிய கணங்கள் சொல்ல முடியாத விஷயங்கள் எல்லாம் பண்ணித்து. இதை பார்த்து பயந்து போய் தக்ஷன் என்ன பண்றான்னா போய் ஒளிஞ்சுட்டானா. அந்தர்வேத்யந்தரேகதா தக்ஷா மகதோ பயாத். இப்படி இத்தனை கணங்களும் வீரபத்ரரையும் பார்த்தா பயம் இல்லாம என்ன இருக்கும்? என்ன தப்பு பண்ணிட்டான், இவ்வளோ எத்தனைக்கு எத்தனை கோபத்தோட எல்லாத்தையும் பிரச்சனை பண்ணானோ அத்தனைக்கு எத்தனை பயந்து ஒளியறானா. ஏன்னா ஈஸ்வரனை நிராகரணம் பண்ணா பயம் வரும்னு பார்த்தோம் நேற்று. ஏன்னா உதரமந்தரம் குருத்தே அத்ததஸ்ய பயம் வரும். ஈஸ்வரன் எந்த ஈஸ்வரன் வந்து எல்லாருக்கும் அனுகிரகம் பண்றவரோ, எந்த ஈஸ்வரனால அபயம் கிடைக்கிறதோ அதே ஈஸ்வரன் பயத்துக்கு காரணம். ஆத்மைவ ஆத்மனோ பந்து ஆத்மைவ ரிபுகு ஆத்மனஹா அப்படின்னு கீதை சொல்றது. உனக்கு எதிரா பெரிய பந்துன்னா என்ன? ஏக பந்துன்னு பின்னாடி ஈஸ்வரனை பத்தி சொல்லும் பொழுது ஒரே பந்து புவனைக்க பந்துன்னு. ஈஸ்வரனை வந்து ஒரே பந்து பரமேஸ்வரன் தான். பரமேஸ்வரன் ஆத்மவஸ்து தான். ஆத்மா ஒண்ணுதான். ஆத்மைவ ஆத்மனோ பந்து. உன்னுடைய தெரிந்து கொள்ளப்பட்டதாகிய ஆத்மவஸ்து இருக்கே பரமாத்மஸ்வரூபம், அது சர்வாதாரமா இருக்கு. அது உன்னுடைய பயத்தை நீக்கிடுறது. ஏன்னா அதை தவிர வேற வஸ்து இல்லை. பயம்னா என்ன? சம்சாரம் தான் பயம். சம்சாரமே பயம். உன்னுடைய புத்தி விஷயங்களை பார்த்து பயப்படுறது மட்டும் இல்ல, எல்லா க்ஷணத்திலையும் ஒரு இன்செக்யூரிட்டி இருக்க. மனுஷனாக இருந்தா ஒரு சென்ஸ் ஆஃப் இன்செக்யூரிட்டி கூடவே இருக்கு. குழந்தையிலேருந்து இருக்குது. சுவாபாவிகம். எப்போ? ஏன்னா வெல்த்னால இன்செக்யூரிட்டி, ரிலேஷன்ஷிப்ஸ்ல இன்செக்யூரிட்டி, என்னுடைய இன்டெலிஜென்ஸை பொறுத்து எனக்கு ஒவ்வொரு விஷயத்திலையும் இன்செக்யூரிட்டி இருக்கு. நாளை என்ன ஆகுமோன்றது தெரியாது, அதுல இன்செக்யூரிட்டி. நாளைக்கு உலகத்துக்கு என்ன போறது, நாட்டுக்கு என்ன போறது, என்னுடைய பினான்சியல் வெல்த் என்ன போறது, என் சுத்தி இருக்கிற மனுஷியாக்கு என்ன போறது, இந்த மாதிரி ஒரு இன்செக்யூரிட்டி இருக்கிறதுனால தானே ஓடிண்டே இருக்கும். இன்செக்யூரிட்டிங்கிறது என்ன? பயம். பயம் தானே. பயத்துக்கு என்ன காரணம்னா நான் லிமிட்டட் பீயிங் அப்படிங்கிறது ஆதாரமா வச்சுதான் என்னுடைய விவகாரம் இருக்கு. நான் லிமிட்டட் பீயிங்கிறது மட்டும் இல்லாம இந்த லிமிட்டட் பீயிங் வந்து ஓரளவுக்கு சப்போர்ட்டோட இருந்தாதான் இது ஸ்திரமா இருக்க முடியும். அப்படின்றதுனால என்ன மாதிரியான சப்போர்ட்டை தேடுறோம்? எமோஷனல் சப்போர்ட், பினான்சியல் ஸ்டெபிலிட்டி, இதெல்லாம் தானே நமக்கு வந்து தேவைப்படுறது. இதை நம்பிதான் இருக்கும். இதை நம்பி இருக்கிற புத்தி இருக்கு. அது சொல்ல இதை நம்பிதான் இருக்கோம்னா இதை நம்பி இருக்கிறதாக தான் நினைச்சுக்கிறோம். அப்படிங்கிறதுனால என்னன்னா அந்த இன்செக்யூரிட்டி பயமாக இருக்கு. அந்த பயம் எப்படா போறதுன்னா துவைத்த பாவம் போனா மட்டும்தான் அந்த பயம் போகும். அந்த பயம் துவைத்த பாவம் போகணும்னா என்னன்னா ஈஸ்வர ஞானம் ஏற்பட்டாதான். ஈஸ்வர ஞானம் தான், ஈஸ்வரன் தான் நீ, ஈஸ்வரன் சர்வாத்மா அப்படிங்கிற ஞானம் எப்போ ஏற்படுறதோ அப்பதான் இந்த பயம் போக போறது. அப்ப ஈஸ்வரனை நிராகரணம் பண்ணதாகிய ஒருத்தன் எப்படி பயப்படுவான் அப்படிங்கிறத இந்த விஷயம் காண்பிக்கிறது. அந்தர்வேத்யந்தரகத அந்தர்வேதி
அந்தரகதோ தக்ஷோவை மகதோ பயாத். மகதோ பயாத்னு சொல்லியிருக்கு. என்ன மகதோ பயாத், இதுலயும் கீதையில சொல்றாரே மகதோ பயாத். என்னது இந்த இந்த தர்மத்தை கொஞ்சமாவது பண்றதுனால விமுச்சதே மகதோ கீதையில கர்மயோகத்தை பத்தி சொல்லும் பொழுது பகவான் சொல்றாருங்க. திராயத்தே மகதோர் பயாத், திராயத்தே மகதோ பயாத். என்ன எது திராயத்தே மகதோ பயாத்? இந்த கொஞ்சமாவது நீ அனுஷ்டிக்க பண்ணக்கூடிய தர்மமானது உன்னை பெரிய பயத்திலிருந்து காப்பாத்துறது அப்படின்னு கீதையில வருது. கரெக்டா மறந்து போயிடுது முதல் பாதி. தம் நிலீனம் சமாஜ்ஞாய ஆனினாய ருஷான்விதா. ஒளிஞ்சிருக்கிறத பார்த்து வீரபத்திரர் பிடிச்சி கோபத்தோட அவனை வெளியில எடுக்கிறாராம். எப்படின்னா கபோலேஷு கிரகித்வா, அவனுடைய சிக்கையை பிடிச்சி வெளியில இழுக்கிறார். இழுத்து கோபத்துல எல்லாரும் மகா கோபத்துல இருக்காளோ, வீரபத்திரரும் கோபத்துல இருக்கார். கட்கத்தினால தலையை வெட்டிடார். அபேத்யம் தச் சிரோமத்வா வீரபத்ர பிரதாபவான் ஸ்கந்தம் பத்யாம் சமாக்கிரமிய கந்தரே அபீடயத் ததா. கொஞ்சம் மீதி இருக்கிறது ஒட்டின்னு இருக்கான் தலர் காலால அந்த உடம்பு முண்டத்தை அழுத்திட்டு தலையை கையால் எடுத்துறாராம். கந்தராத் பாட்டியமானாச்ச சிரச்சின்னம் துராத்மனா, தலை பேந்து வந்துடுதான். தக்ஷசித ததா தேன வீரபத்ரேன தீமதா தச்சிரகா சுகுதம் குண்டே ஜொலித்தே தக்ஷணாத்து. அந்த க்ஷணமே அக்னிகுண்டத்துல போட்டு அது பஸ்மம் ஆயிடும் அந்த தலை. ஏசான்யே ரிஷயோ தேவாஹ பிதரோ யக்ஷ ராட்சசாஹ கணீர் உபத்ருதா சர்வே பலாயன பராயயுஹு சந்திராதித்யகணா சர்வே கிரக நக்ஷத்திர தாரகாஹ சர்வே விஜலிதா ஹ்யாசன் கணைஹ தே அபி உபத்ருதாஹ சத்யலோகம் கதோ பிரம்மா புத்திரசோகேன பீடிதா. அதனால மீதி இருக்கிற ரிஷிகள், தேவர்கள், பித்தரர்கள், யக்ஷர்கள், ராட்சசர்கள், கணங்கள், இவை யக்ஷர்கள், ராட்சசர்கள் இவர்கள்லாம் கணங்களால உபத்ரவம் பண்ணப்பட்டதுனால பலாயன பராயு எல்லாம் திரும்பி ஓடி போயிட்டாலாம். சந்திரன், ஆதித்யன், என்ன கிரகங்கள், நட்சத்திரங்கள் இவை எல்லாமே சர்வே விச்சலிதா ஹி ஆசன்னு எல்லாம் நடுங்கித்தான். ஏன்னா எல்லாம் உபதிரவம் பண்ணப்பட்டதுனால. அதோட யுத்தம் முடிஞ்சு போச்சு, தக்ஷண நாசம் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் சத்தியலோகத்துக்கு திரும்பி போயிட்டார் பிரம்மா. போன பிரம்மாவானவர் புத்திரசோகேன பீடிதா, மானச புத்திரராச்சே. அதனால தக்ஷன் போனதை நினைச்சு புத்திரசோகத்துல கஷ்டப்படுறார். சிந்தையாமாச ச வியக்ரஹா கிம் காரியமத்யவை மனசா தூயமானேன ஷன்னோ லேபே பிதாமஹ ஞாத்வா சர்வம் பிரயத்னேன துஷ்கிருதம் தஸ்ய பாபினஹ கமனாய மதிம் சக்ரே கைலாசம் பர்வதம் பிரதி. அதனால அவருக்கு என்ன சிந்தை வந்தது, என்ன பண்ணணும் இப்போ, இப்படி எல்லாம் நடந்து போயிடுத்தே, இவ்வளவு பெரிய ஒரு துவம்சம் நடந்துடுத்தே அப்படின்னு மனசுல இத நினைக்க நினைக்க அவருக்கான சாந்தி இல்லையா. என்னதான் இருந்தாலும் துஷ்காரியம் பண்ணவன் இவன், பாபி தக்ஷன் இருந்தாலும் தன்னுடைய புத்திரனாச்சே, அவன் இல்லாம போனதுல மனசுல கிளேஷம் வந்துடுத்தான். அதனால சரி கைலாசத்துக்கு போய் பரமேஸ்வரன் தானே இப்ப சரணம் அடைஞ்சாகணும், வேற என்ன பண்றது. அதனால கைலாசத்துக்கு போய் பரமேஸ்வரனை பாக்குறதுன்னு முடிவு பண்ணி கிளம்புறார். ஹம்சாரூடோ மகாதேஜாஹ சர்வதேவை சமன்விதா பிரவிஷ்டா பர்வதஸ்ரேஷ்டம் சததர்ஷ சதாசிவம் ஏகாந்தவாசினம் ருத்ரம் சைலாதேன சமன்விதம் கபர்தினம் ஸ்ரியாயுக்தம் வேதாங்கானாம் ச துர்கமம் ததாவிதம் சமாலோக்ய பிரம்மா க்ஷோபபரோபவத் தண்டவத் பதிதோ பூமௌ க்ஷமாபயிதும் உத்யதः சம்ஸ்பிருஷம் தத் பாதாப்ஜம் ச சதுர்முகுடகோடிபிः ஸ்துதிம் கர்த்தும் சமாரேபே சிவஸ்ய பரமாத்மனः. தன்னுடைய ஹம்சவாகனத்தில் ஏறி பரம தேஜஸ்வியான பிரம்மாவானவர் எல்லா தேவர்களோடும் கூட கிளம்பி கைலாச பர்வதத்துக்கு போறார். பிரவிஷ்டா பர்வத சிரேஷ்டம், இருக்கிறதுலேயே பர்வதங்களிலே சிரேஷ்டமான பர்வதமாகிய கைலாச பர்வதத்துக்கு நுழைஞ்சதும் இங்க சதாசிவஸ்வரூபமாக பரமேஸ்வரன்
வீட்டில் இருக்கிறத தரிசனம் பண்றார். எப்படி இருக்காராம் பரமேஸ்வரன்? ஏகாந்தவாசினம், ஏகாந்த ஸ்வரூபம். இனிது இனிது ஏகாந்தம் இனிதுன்னு ஔவையார். ஏகாந்தம் தான் தான் அந்த சாந்த ஸ்வரூபம். ஏகாந்தத்துல தான் சாந்தி. ஏகாந்தம்னா வெறும்னு தனியா ரூம்ல உட்கார்ந்து இருக்கிறது மட்டும் இல்ல, புத்தியிலையும் விற்த்திகள் இல்லாம இருக்கும் பொழுதுதான் ஏகாந்தத்துவம் சித்திக்கிறது மனுஷனை பொறுத்த வரைக்கும். பரமேஸ்வரன் ஏகாந்தகா தான். ஈஸ்வரனை தவிர அந்நிய வஸ்து இல்லைங்கிறதுனால பரமேஸ்வரன் ஏகாந்தவாசி. என்ன எல்லா நாமரூபம் இருந்தும் அவர் ஏகாந்தம் தான், நிர்குணஸ்வரூபம். ஏகாந்தவாசினம் ருத்ரம், அப்பேற்பட்ட ஏகாந்தவாசியாகிய ருத்ரன் யாரோட இருக்கான்னா சைலாதேன சமன்விதம். நந்திகேஸ்வரர் சைலாதகானா ஷிலாதர், ஷிலாதருடைய புத்திரன் சைலாதகா. இது லிங்க புராணத்துல இந்த ஷிலாத விஷய ஆக்கியா இருக்கு. அதுல எப்படி ஷிலாதர்ன்றவர் நந்திகேஸ்வரர் வந்து பூமியிலேருந்து கடைச்சி எடுக்கிறாராம். அவரை ஒரு தபஸ் பண்ணி, ஷிலானா கல்லுன்னு அர்த்தம், கல்லையே சாப்பிட்டு தபஸ் பண்றவராம் அவர் ஷிலாதர்ன்றவர். அவர் தபஸ் பண்ணவும் பரமேஸ்வரன் என்ன மாதிரியே நானே உனக்கு புத்திரனாக வரேன், என்னுடைய அம்சமாகவே உனக்கு புத்திரன் கிடைப்பான்னு சொல்லி பரமேஸ்வரன் கர்ப்பத்திலேருந்து வரல, கீழே பூமியில வந்து போய் தோண்டவும் அங்கிருந்து வந்து அந்த குழந்தை சந்தோஷத்தை கொடுத்துதான் ஷிலாதருக்கு. அதனால நந்தின்னு பேர் வச்சு அந்த நந்திகேஸ்வரரை வந்து பின்னாடி பரமேஸ்வரன் அந்த அதுக்கு சைலாதன் பேர் நந்திகேஸ்வரருக்கு. சைலாதேன சமன்விதம், நந்திகேஸ்வரோட பரமேஸ்வரன் இருக்கார். கபர்தினம் நேத்திக்கே பார்த்தோம். கபர்தினா ஏன் பேரு பகவானுக்கு? ஜட்டாஜூடன். கபர்தினேச்சான்னு சொல்றது ருத்ரம். கபர்தின்னா ஜட்டாதாரி. அதுவும் நம்ம ஜட்டாதரணம், அதுல வந்து கங்கையும் சேர்ந்து இருக்கு. கபர்தினா ஜட்டைய வந்து ஷிண்டாக போட்டுட்டு இருக்கவர், அதான் அந்த குடிமி மாதிரி. அதுல கங்காதரனாக இருக்கார் பரமேஸ்வரன். அதுக்கு நம்ம வேதார்த்தமாகவே பார்த்தோம். அதெல்லாம் வேதம் வந்து பகுஷாக்காவா இருக்கக்கூடிய வேதத்துல வேதாந்த ஞானகங்கா பிரவாகத்தை சூடி இருக்கிறவர். அந்த ஞானகங்கை முழுக்க கூட இங்க வரலையாம். ஏன்னா ஈஸ்வரன் வெறும் ஒரு சின்ன தாரையாக சில வாக்கியங்கள் தான் நமக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறதுனால அந்த கங்கையை வந்து தான் முடியிலேயே தடுத்து நிறுத்திட்டாராம் ஈஸ்வரன். கபர்தினம் ஸ்ரீயாயுக்தம் வேதாங்கானாம் ச துர்கமம், வேதாங்கங்கள்னால அடையப்பட முடியாத ஸ்வரூபம். அதனால வேதமே நம்ம என்ன பார்த்தோம், அபராவித்யான்னு வேதமே தன்னை சொல்லிக்கிறது. எதை வந்து யதோவாச்சோ நிவர்த்தந்தே அப்ராப்ய மனசா சக, வார்த்தைகள்னாலேயோ நாமங்கள்னாலேயோ சொல்ல முடியாத வஸ்து லிங்க ரூபமாக, அதாவது காண்பிக்கப்படுறது, லட்சணமாக தான் சொல்றது வேதமே. பகவானை காண்பிக்கிறது நேரடியாக வேதத்தினால அடைய முடியாதுன்னாலும் லட்சண ரூபமாக வேதத்தினாலதான் அடையப்படுற ஸ்வரூபம். சாஸ்திர யோனித்வாத் நம்ம பார்த்தோம். ஈஸ்வரனால வந்தது வேதம், ஈஸ்வரன் அடையறதுக்கான வழியும் வேதம் தான், சாஸ்திரம் தான். ஆனா எப்படின்னா நேரடி அர்த்தம். இங்க வேதாங்கம்னு இவா சொல்றது, வேதாங்கம்னு சொல்றது வந்து கர்மகாண்டத்தை சொல்றதுன்னு எடுத்துக்கலாம். வேதாந்த வாக்கியங்கள் கூட நேரடியாக ஈஸ்வரனை காமிக்க முடியாது. இருந்தா யார் அதை கேட்கிறாளோ எல்லாரும் ஞானி ஆயிடலாமே. ஆக ஈஸ்வரானுகிரகத்தினாலதான் வந்து ஞானம் ஏற்படணும். இது வந்து லட்சியார்த்தமாக வேதாந்த வாக்கியங்கள் வந்து ஓரளவுக்கு காண்பிக்கிறதுனாலும் அந்த ஞானமானது ஏற்படணும்னா வேதாந்த வாக்கிய சிரவணத்தினாலதான் ஏற்படுறது. ஆனாலும் ஈஸ்வர அனுகிரகம் இருந்தாதான் முடியுமே ஒழிய வெறும்னா இது வாக்கியங்கள்னால மட்டும் கிடைக்காதுங்கிறதுனால ஸ்ரீ வேதாங்கானாம் ச துர்கமம் அப்படின்னு இங்க சொல்றது புராணம். ததாவிதம் சமாலோக்கிய பிரம்மா க்ஷோபரோ பவது. அப்போ பிரம்மாவானவர் துக்கத்தோட தண்டவத் பதித்தோ பூமௌ, என்ன அப்படியே தண்டவத் பிரணாமம்னா சாஷ்டாங்கமா விழுந்தாராம் கீழே. க்ஷமா பெய்தும் உத்தியதா, என்ன க்ஷம பண்ணணும்னு. ஏன்னா எல்லாத்தையும் சாட்சிச்சுட்டு இருந்தார். தன் புத்திரனாகவே இருந்தாலும் அதர்மமான விஷயம் நடக்கும் பொழுது அங்க வந்து எடுத்து சொல்லி திருத்த வேண்டிய ஒரு நிலையில இருக்கக்கூடியவர். அதனால தான் புத்திரம் பண்ணிட்டாங்கிறதுனால மட்டும் க்ஷமா இல்ல, அதுக்கு தான் பாகமாயிட்டாருன்னு அதனாலையும் க்ஷமா கேட்கிறார். சம்ஸ்பிருஷம் தத் பதாப்ஜம் சதுர்முகுட கோடிபிகி, தன்னுடைய 4
சிரசில் இருக்கக்கூடிய கிரீட்டத்தினுடைய நுனி காலில் படுறதாக பரமேஸ்வரனுக்கு நமஸ்காரம் பண்ணி ஸ்துதிம் கர்த்தும் சமாரேபே சிவஸ் பரமாத்மா. பரமேஸ்வரன் பரமாத்மான்னு இங்க சொல்றது. அதனால்தான் இங்க ஈஸ்வரஹான்னு கூட சொல்லாம பரமாத்மனஹா, பரமாத்மாவாகிய சிவனை ஸ்துதி பண்றாராம் பிரம்மா. பிரம்மோவாச்ச நமோ ருத்ராய சாந்தாய பிரம்மணே பரமாத்மனே त्वं हि विश्वसृजां दृष्टा दाता त्वं प्रपितामहः नमो रुद्राय महते नीलकण्ठाय वेदसे विश्वाय विश्वबीजाय जगदानन्दहेतवे ओङ्कारस्त्वं वषट्कारः सर्वारम्भप्रवर्तकः यज्ञोऽसि यज्ञकर्मासि यज्ञानां च प्रवर्तकः सर्वेषां यज्ञकर्तॄणां त्वमेव प्रतिपालकः शरण्योऽसि महादेव सर्वेषां प्राणिनां प्रभो रक्ष रक्ष महादेव पुत्रशोकेन पीडितं முடிக்கிறார் பிரம்மா. நமோ ருத்ராய சாந்தாய பிரம்மணே பரமாத்மனே நமஹா அப்படிங்கிறத நமஸ்காரம் என்னன்னா சரணத்தில் அர்ப்பணிக்கிறேன்னு அர்த்தம். நம அப்படிங்கிறது நான் இல்லாம அங்க போகிறது, அதுதான் நமஹா. என்ன தன்னை சரணடைவிக்கிறார். என்ன ருத்ராய, ருத்ரம் என்ன உன்னுடைய பாபகர்மாக்கு அந்த ருதம் திராவயத்தையோ ஏதோ ஒரு விற்பத்தி உண்டு அதுக்கு. அதனால அந்த கர்மா கொடுக்கறதுனால அதே சமயத்துல ரட்சணம் பண்றதுனாலையும் ருத்ரஹான்னு ரெண்டு அர்த்தம் இருக்கு. சாந்தாய நேர் ஆப்போசிட், ருத்ராயன்னா உக்ரமான ஒரு ஒரு அர்த்தம் விடுறது. அதனால அடுத்த வார்த்தையை சாந்தாயன்னு போடுற. சாந்தஸ்வரூபம்னா சிவஸ்வரூபம், மங்களஸ்வரூபம். சாந்தாயன சர்வ சாந்தி பரமேஸ்வரன், மங்களஸ்வரூபம் பார்த்தோம். பிரம்மணே பரபிரம்ம வஸ்து பரமேஸ்வரன் தான். ஏன்னா நிர்குண நிரவயவ நிராகாரம் எல்லாம் பிரம்மன் தான்னாலும் ஸ்வரூபம் நிரவயவ நிராகாரமாக தான் பார்க்கணும். அப்ப பார்க்கும்பொழுது சர்வாகாரமும் பரமேஸ்வரன் தான். ஆனா ஸ்வயம் பரமேஸ்வரன் இது எந்த ஆகாரத்தோடையும் எல்லா ஆகாரத்திற்கும் ஆதாரபூதமாக இருக்கிறதுனால தான் ஸ்வயம் நிர்விகாரா. என்ன ஆகாரங்களுக்கு எல்லாத்துக்கும் அஸ்தித்வம் கொடுத்துட்டு ஸ்வயம் நிர்விகாரனா இருக்கக்கூடிய பரமேஸ்வரன். அதனால பிரம்மணே தான் பரபிரம்ம வஸ்து. பரமாத்மனே, பரமாத்மனே பிரம்மணே. என்ன எல்லாத்தையும் இந்த ஒரு அரை ஸ்லோகத்துல சொல்லிட்டார். பரமாத்மாவாக இருக்கிறது தான் பிரம்மம். பரம ஆத்மானா என்ன? ஆத்மான்ற வார்த்தை நான்னு தான் அர்த்தம். பரமாத்மானா எங்கேயோ ஒண்ணு இருக்கு அப்படின்னு எடுத்துக்க கூடாது. பரமாத்ம ஸ்வரூபம் சொன்னா என்னன்னா ஆத்மானாலே நான் ஆத்மா. அப்ப பரம ஆத்மானா என்னன்னா எல்லாவற்றுக்கும் ஆத்மாவாக இருக்கிற வஸ்து. எல்லாவற்றுக்கும் ஆத்மாவாக இருக்கிற வஸ்து தான் பிரம்ம. பரமாத்மனே பிரம்மனே சாந்தாய, அதுதான் சாந்தி. சாந்தமுலேகா சௌக்கியம் லேதுன்னு. அந்த சாந்தி இருந்தாதான் சௌக்கியம் வரும். உண்மையான சுகபாவம் ஆனந்த சுரூபம் எதுன்னா சாந்தி அடையிறது. சாந்தினா என்னன்னா வெறும்னா கோபம் தாபம் அந்த ஒரு சூப்பர்ஃபிஷியல் சாந்தி இல்ல. ஆத்ம வஸ்துவே சாந்தம், அதை தவிர வேற இல்லாத விருத்தி இல்லாத சுரூபம் அதுதான். அதனாலதான் அது சாந்த ஸ்வரூபம். சாந்தாய பிரம்மணே பரமாத்மனே त्वं हि விஸ்வஸ்ருஜாம் சிரஷ்டா. இப்போ சாந்தாய பிரம்மனே பரமாத்மனே ருத்ராயன்னு சொல்லும் பொழுது சம்ஹார காரியமா தான் ஆயிடுது. குணங்கள் எல்லாம் போய் எதுவும் இல்லாத, ஆனா அதே சமயத்துல எல்லாமாவும் இருக்கக்கூடியதாகிய சுரூபம். எந்த குணம் கிடையாது, எந்த ரூபம் கிடையாது, எதுவும் இல்லாத ஒரு சுரூபம்னு காமிச்சார். அடுத்த பாதியில தொம் ஹி விஸ்வஸ்ருஜாம் சிரஷ்டா, இந்த ஜெகத் சிருஷ்டி பண்ணக்கூடிய ரூபம் இருக்கே அதை சிருஷ்டி பண்றது நீதான். ஏன்னா ஈஸ்வரன் அம்பாளோட சேர்ந்து இந்த ஜெகத் உற்பத்தி ஆகிறது. முதல்ல மகத்தத்துவத்தை சிருஷ்டி பண்றார். மகத்தத்துவத்திலிருந்து அகங்காரம் சிருஷ்டியாகிறது. அகங்காரம்ன்றதுதான் ஹிரண்யகர்ப்பன். அந்த ஹிரண்யகர்ப்பனிலிருந்து மானசபுத்திரனாக மனுக்கள் வரா. மனுக்கள்ல இருந்து இந்த ஜெகத் உற்பத்தியாகிறது. மாணவர்கள்னு அதனால்தான் பேரு. மனுஷ்யாகா மாணவாகா அப்படின்னு பேரு மனுஷியாருக்கு. மனுவிலிருந்து வர்றதுனால அந்த மனுவை யார் சிருஷ்டி பண்றா? ஹிரண்யகர்ப்பன். ஹிரண்யகர்ப்பனை சிருஷ்டி பண்றது யாருன்னா பரமேஸ்வரன்.
அதனால விஸ்வசிருஜாம் சிருஷ்டா, யாரு ஜெகத்தை சிருஷ்டி பண்ற ஸ்வரூபம் இருக்கோ அதையே சிருஷ்டி பண்ற பரமாத்ம ஸ்வரூபம். தாதாத்வம் பிரபிதாமஹ, தாத்தா தரணம் பண்றது, இந்த ஜெகத்தை தாங்கின்னு இருக்கிறது. சத்தா பிரதானம் கொடுக்கறதுனால தானே இது ஜெகத்து தாங்கப்படுறது. சத்தாவா இருக்கிறது யாருன்னா ஈஸ்வரன் தான். துவம் பிரபிதாமஹா நமோ ருத்ராய, திருப்பியும் அதே வாக்கியத்தில் ஆரம்பிக்கிறது. நமோ ருத்ராய மகதே, மகத் நான் சொன்னனே மகத்தத்துவமா இருக்கிறது ருத்ரன். அந்த மகத்தத்துவம் தான் மகாவிஷ்ணு. மகத்தத்துவம் எப்படி வருதுன்னா பரமேஸ்வரனும் அதாவது பரபிரம்ம வஸ்துவும் அவ்யாகிருதமா இருக்கக்கூடிய பராசக்தி அம்பாளும் சேர்ந்து வரக்கூடிய ஸ்வரூபம் தான் மகத்தத்துவமாகிய மகாவிஷ்ணு. அதனாலதான் சிவருக்கும் விஷ்ணுக்கும் பேதம் கிடையாது. இந்த முழுக்க இதுல அது சொல்லப்படுறது. ஏன்னா என்ன வித்தியாசம் ஒண்ணும் கிடையாது. அது மகத்தத்துவ நமோ ருத்ராய மகதே, மகதேனா மகாவிஷ்ணு. இங்க பின்னாடி சொல்லும்போது ஹரே ஹரே ஹே ரெண்டு, அந்த ஹரிநாமம் ஹரநாமம் ரெண்டுத்தையும் யார் சொல்றாளோ அப்படின்னு, இந்த ஹரி ஹரா ரெண்டுக்கும் ஒரே அர்த்தம் தானே. ஹரத்தி எல்லாத்தையும் நீக்கக்கூடிய ஸ்வரூபம். அதனால ஹரிஹரா ரெண்டும் அது ரெண்டும் ஒரே ஸ்வரூபம் தான். ஆனா அந்த ஈகாரம் ஏன் வருதுன்னா அங்க ஜெகத்துன்ற ஒரு விஷயம் அங்க சேர்றது. நிர்குணமாக இருக்கும் பொழுது அது ஹரான்ற வார்த்தை மட்டும்தான் இருக்கு, அங்க ஜெகத்து சேரல, சிவமயமாக இருக்கு. நமோ ருத்ராய மகதே, மகதாக இருக்கக்கூடிய ஸ்வரூபம். நீலகண்டாய வேதசே, நீலகண்டன் அங்கேயும் அம்பாளோட சேர்ந்து இருக்கிற ஈஸ்வரன் அர்த்தம். நீலகண்டம்னா சக்தியோட கூட மாயா ஸ்வரூபத்தோட, மாயாம் து பிரகிருதிம் வித்யாத் மாயினம் து மகேஸ்வரம், மாயைக்கு காரணமாக இருக்கிற ஸ்வரூபம். அதனால நீலகண்டாய வேதசே, இந்த ஜெகத் காரணமாக இருக்கிற ஈஸ்வரன் சிருஷ்டிகர்த்தா வேதசே மகதே நீலகண்டாய வேதசே. அங்க பிரம்மா விஷ்ணு சிவன் மூணுத்தையும் சொல்லிட்டார். ருத்ராய மகதே நீலகண்டாய வேதசே விஸ்வாய விஸ்வபீஜாய ஜெகதானந்த ஹேதவே. இந்த சர்வ விஸ்வம் சர்வமாகவும் இருக்கிறது. சர்வம்ன்ற ஒரு நாமமே ஈஸ்வரனுக்கு இங்க வரப்போறது பின்னாடி, சர்வாய அப்படின்னு. சர்வஹா விஸ்வம்ன்றதுக்கு சர்வம்னு இன்னொரு பெயர். சர்வம் எல்லாம் பிரதிபாதிக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே விஸ்வம். விஸ்வ பீஜாய அதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய சுரூபம்ன்றதுனால விஸ்வ பீஜாய ஜெகத் ஆனந்த ஹேதவே. உலகத்துல ஆனந்தம்னு ஒண்ணு இருக்குன்னா அதுக்கு காரணமா இருக்கிறது எதுன்னா ஸ்வரூபம் தான், சச்சிதானந்த ஸ்வரூபம். அந்த ஆனந்த ஸ்வரூபத்து ஆனந்த ஹேத்துவாக இருக்கிறது ஈஸ்வர ஸ்வரூபம். அதனால ஜெகதானந்த ஹேதவே ஓங்காரஹா துவம், ஓங்கார ஸ்வரூபம். அடுத்த நாளைக்கு பார்க்கலாம் ஓங்காரம்னா என்னன்னு. ஓங்காரஹா துவம், நீயே ஓங்காரம். வஷட்காரஹா துவம் சர்வாரம்ப பிரவர்த்தகா, எல்லா ஆரம்பத்துக்கும் காரணமாக இருக்கக்கூடியது, எல்லா ஆரம்பத்தையும் நடத்தி வைக்கிறவர், இச்சாவாக இருக்கக்கூடியவர். அவித்யா காம கர்ம என்ன இது, இந்த கிரமம் தான் வந்து ஜெகத்த சிருஷ்டி, இங்க நடக்கக்கூடிய விஷயம். அதனால பிரவர்த்தகா நடத்தக்கூடியதாக இருக்கிறார் ஈஸ்வரர். யஜ்ஞோசி, நீயே யஜ்ஞம், யஜ்ஞ கர்மாசி, யஜ்ஞ கர்மாவாக இருக்கிறது நீதான். யஜ்ஞானாம் ச பிரவர்த்தகா, இந்த ஜெகத்துன்ற யஜ்ஞம் நடந்துட்டு இருக்கணும்னா பிரவர்த்தனம் நடக்கும். அம்பாள் கையில அதனாலதான் கரும்பு வில்ல வச்சுட்டு இருக்கா. மன்மத சமமா காமாட்சின்னு, காமேஸ்வர காமேஸ்வரின்னு பரமேஸ்வரன் வந்து இந்த உலகம் பிரவர்த்தக்கணும்னா என்னன்னா எல்லாம் நடந்துட்டே இருக்கணும். எல்லாம் எப்படி ரோஜனிஸ் வரணும், உலகம் நடக்கணும் இல்லையோ. அது நடக்கணும்னா என்னென்ன தேவை, பலவிதமான சக்திகள் அதுல வந்து இருக்கிறதுனாலதான் நடக்கிறது. இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞான சக்தின்னு 3 விதமான சக்தியாக இருக்கிறதுனால இந்த ஜெகத்தை வந்து நடத்திட்டு போகிறார். பிரவர்த்தகா சர்வேஷாம் யஜ்ஞ கர்த்திருநாம் துவமேவ பிரதிபாலகா, யஜ்ஞ கர்த்தாக்களையும் பாலகன் நீதான். சரண்யோசி, எல்லாருக்கும் சர்வ சரணம் நீதான். கடைசியில ஈஸ்வரனை தானே சரணடைஞ்சாகணும், சுரூபத்தை தானே சரணேவ. என்னத்தையோ இதை தேடுற அதை தேடுற, இது என்ன காப்பாத்தும் அது என்ன காப்பாத்தும், பணம் என்ன காப்பாத்தும், செக்யூரிட்டி என்ன எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இது எதுவும் உன்னை காப்பாத்துறதுக்கு இல்லை, ஏன்னா நீ காப்பாற்றப்பட வேண்டியவனே இல்லப்பா. சர்வ எல்லாத்துக்கும் இது எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டதாகிய ஸ்வரூபம்னு அந்த பரமாத்ம ஸ்வரூபத்துலதான் போய் சரணம் அடைய போகிறதுனால ஒரே சரண்யம் பகவான் தான், பரமேஸ்வரன் தான். அதனால சரண்யோசி மகாதேவ சர்வேஷாம் பிராணி நாம் பிரபோ, எல்லா பிராணிகளுக்கும் சரண்யன் நீதான். அப்பேற்பட்ட மகாதேவா ரக்ஷ ரக்ஷ.
நீ காப்பாத்து என்ன. புத்திர சோகேன பீடிதம். புத்திர சோகத்தினால பீடிக்கப்பட்டிருக்கேன். அதனால என்ன காப்பாத்தணும்னு பிரார்த்தனை பண்றார் பிரம்மா. மகாதேவ உவாச்சாம். அதனால பரமேஸ்வரன் சொல்றார், ஸ்ருணுஷ்வ அவஹிதோ பூத்வா மம வாக்கியம் பிதாமஹ. தக்ஷஸ்ய யஜ்ஞபங்கோ அயம் ந கிருதஸ்ச மயா க்வசித் ஸ்வீயேன கர்மணா தக்ஷோ ஹதோ பிரம்மன்ன சம்சயः. விஸ்தாரமா பார்க்கலாம். பரமேஸ்வரன் சொல்றார், தக்ஷனை யஜ்ஞபங்கம் பண்ணதும் நான் கிடையாது. தக்ஷனை வதம் பண்ணதும் என்னுடைய இன்ஸ்டன்ஸ்னால இல்ல, அவனுடைய ஸ்வகர்மானால அவன் அழிஞ்சான். இது புரிஞ்சுக்கணும். ஏன்னா ஈஸ்வரன் பண்றாரா, கர்மா பலன் கொடுக்கிறாருன்னா ஈஸ்வரன் பண்றாரா, இல்ல நம்ம கர்மாவே நமக்கு பலனை ஏற்படுத்துறா அப்படிங்கிறது ஒரு கேள்வி எல்லாருக்கும் உண்டு. ஏன்னா பிரார்த்தனை பண்றவனுக்கு நல்லது பண்றார், ஒண்ணும் பண்ணாம இருந்தா அவனை தண்டிக்கிறாருன்னா, இப்போ தண்டிக்கிற அந்த மாதிரி தான் ஈஸ்வர சுரூபமா, அவர் பக்ஷபாதியா, வைஷமிய நைர்கிருண்யம்ன்ற தோஷங்கள்லாம் உண்டா ஈஸ்வரனுக்குன்ற கேள்வியெல்லாம் வர்றதோ இல்லையோ. அப்போ இங்க ஈஸ்வரன் சொல்றார், நான் எதையும் பண்ணலப்பா, அவன் பண்ணதனுடைய அவன் கர்மா, அதனுடைய வினை பயன் அவனை சேர்ந்துதான் ஆகணும். ஏன்னா